வணக்கம். 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.6 உள்ள 5வது கணக்கு. ஏற்கனவே 4 கணக்கு பார்த்தோம். 5வது கணக்கை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். -3 × 4x + 9 = 21. இதெல்லாம் நம்ம 7ஆம் வகுப்புலேயே கோவையை தீர்த்தலில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கு, பார்க்கலாம். இப்போ இந்த 3ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கும்பொழுது 12x -12x. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ஒரு மைனஸ் இருந்ததுனாக்கா பெருக்கு தொகையிலையும் மைனஸ் வரும். அதே போல் இந்த -3ஐயும் 9ஐயும் பெருக்கும்பொழுது 27 வரும். ஒரு மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ் எண்ணும் ஒரு ப்ளஸ் நம்பரும் பெருக்குனா மைனஸ் குறி தான் வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் தவறு பண்ணுறதே, பயப்படுறதே. ஒரு மைனஸ் வந்ததுனாக்கா 2 எண்களை பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் மைனஸ் வந்துடும். இதே போல் 2 எண்களை பெருக்கும்போது மைனஸ், ஒரு நம்பர் மைனஸாக இருந்தால் மைனஸ் வந்துடும். 2 நம்பருமே மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 21 போட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்பர்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கணும். அப்போ -12x 21 + 27. இப்போ 27 இங்கே வந்துடுவார். வந்துட்டோடனே 48 கிடைக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா இப்போ எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸு கூட இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த நம்பரு, இவனையும் தூக்கி ரைட் சைடில் போடும். அப்போ குறியோடு தூக்கி வந்துடும். நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும், -x எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த 12 குறியோடு தூக்கி கீழே போடும்பொழுது அப்போ x = -4. எக்ஸ் வேல்யூ -4. செகண்ட் சம் பாருங்கள். இதில் ஒரு கோவையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 போட்டுங்க. 2 × 5 எவ்வளோ? 10. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மைனஸ் நம்பரு ஒரு ப்ளஸ் நம்பர் பெருக்குனா மைனஸ் தான் விடை வரும். அதே போல் இங்கே ஒரு மைனஸ் நம்பரு, இங்கே ஒரு ப்ளஸ் நம்பர். என் நம்பரே இல்லையே மிஸ், நீங்கள் நம்பரை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கொஃபிஷியன்ட்டு 1 இருக்கிறதா அர்த்தம். அதாவது கெழு 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் 2p வந்துடும். -× ++ = 8. இப்போ பாருங்கள், இந்த நம்பர்லாம் ஒன்றாக்கிடணும். 20லேருந்து 10 லெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த 20லேருந்து 10 லெஸ் பண்ணும்போது 10 தான். ஆப்போசிட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பெரிய நம்பருடைய சைன். அப்போ 20லேருந்து 10 லெஸ் பண்ணும்போது 10 கிடைக்குது. இந்த 2p அப்படியே வச்சுக்கணும். நம்பர்லாம் என்ன செய்யலாம், மோஸ்ட்டாக ரைட்டில் கொண்டு வந்துடும். அப்போ 8, இங்கே இருக்கிற 10 ரைட் சைடு ட்ராவல் பண்ணும்போது என்னது, இந்த 10 கெட் ஆப்போசிட் சைன். அப்போது 10 -10 மாறிடும். ஸோ வி கெட் -2. இங்கே 2pயோட உள்ள இந்த 2வை நம்ம கீழே போடுறோம். அப்போ வி கெட் p = -1. இது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 3வது கணக்கு. இந்த 3வது கணக்கில் 2 கோவை கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 2s are 8. இங்கே பாருங்கள், 4 5s are 20, -20. இந்த ஒரு நம்பர் மைனஸாக இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணாலும் இதெல்லாம் என்ன வருது, மைனஸாக வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த கோவையை பெருக்கினீங்கன்னா 20, இங்கே போங்கன்னா -10x. இங்கே பாருங்கள், ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கொள். ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கிறதால என்ன செய்யணும், கழிச்சிடணும். அப்போ 7xல் இந்த 20x -20x லெஸ் பண்ணிட்டாக்கா, அதாவது -20xல் 7x போயிடுச்சுனாக்கா -13x. இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பர் ஒத்த குறியினவற்றை கூட்டுக. ஒத்த குறியாக இருந்தால், நம்பராக இருந்தாலும் சரி, வேரியபிளாக இருந்தாலும் சரி, ஒத்த குறியாக இருந்தால் கூட்டணும். அல்ஜிப்ராவில் இதை தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ -5 -8 சேம் சைன் இல்லையா, ஆட் பண்ணாக்கா -13. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் இருக்கா, இங்கே ஒரு -10x. இவன் லெஃப்ட் சைடு வந்துடுவான். இங்கே -13x இருக்குல்ல, அங்கே வந்துடுவான். இந்த -13 ரைட் சைடு போயிடுவான். நம்பர்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த நம்பர் இங்கே போயிடுவார். இவர் இங்கே போயிடுவார். இவர் என்ன செஞ்சிருவார், இங்கே வந்துடுவார், இந்த சைடு வந்துடுவார். அப்போ நம்மளுக்கு 3x. இதுவும் ஒத்த உறுப்பு தான். அதனால் என்ன செய்யணும், கழிச்சிடணும். இவங்க 2 பேரும் கழிச்சிட்டா -13xல் 10x போயிடுச்சுன்னா -3x = 33. அப்போ நம்மளுக்கு எக்ஸோடைய வேல்யூ தான் தேவை. அதனால் -3 அப்படியே தூக்கி ரைட்டில் கொண்டு வருவோம். ஸோ இதை என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். காமன் ஃபேக்டரை டிவைட் பண்ணும்போது -11
11. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னது? -11. உங்களுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் போய் அதை தீர்த்து எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். இதை செஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த வேரியபிளுடைய வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். அதனால் ஈஸியாக போடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.